வெட்கப்படுறான், அல்லாஹ் வெட்கப்படுறான். அல்லாஹ் தான் படைச்சான். தாத்தாவையும் பாட்டி யார் படைச்சான்? அல்லாஹ் தான் படைச்சான். அந்த அல்லாஹ்வே உலகத்துல ஒரு கட்டத்துல மனிதன் நீண்ட காலம் வாழ்ந்து விட்டால் அந்த மனிதனை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில அதை கேட்கிற துவாவை நிராகரிக்கிறதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுறாங்க பொழுது அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு பெரியவங்களை மதிக்கக்கூடிய பழக்கம் போனதுனாலதான் பரக்கத்தும் போயிருச்சு. அப்ப பரக்கத்து வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம இல்லத்துல இருக்கக்கூடிய, நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவர்களை மதித்து அவர்களை முன்னிலைப்படுத்தி அவங்கள்ட்ட அடிக்கடி சொல்ல துவா செய்யுங்க. அத்தா துவா செய்யுங்க, வெளியில போறேன். தாத்தா துவா செய்யுங்க, தாத்தா வெளியில போறேன். பெரியதா துவா செய்யுங்க, பெரியதா வெளியில போறேன் சொல்லிட்டு வர வர அல்லாஹ் தஆலா பரக்கத்து கொடுப்பான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது எத்தனாவது? மூணாவதுதானே? சரி, நாலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன் வியாபாரத்துல உண்மையாக இருக்கணும். இன்னைக்கு ரொம்ப கம்மிங்க. எதையாவது இலவ சொல்லி தள்ளி விட்டுறான், பொருளை தள்ளி விட்டு காசை வாங்கிடுறான். 10,000 ரூபாய் கையில 10,000 பாக்குறான். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற முசீபத்து தெரிய மாட்டேங்குது. அடுத்தவனை ஏமாத்தி கொள்ளையடிச்சு பொருளை சேர்த்துறான். பாக்குறான் 10,000 கட்ட கட்டையா, அந்த கட்ட அத்தனையும் சொத்த அதை கொண்டு வந்துச்சுங்க, நல்ல பொருளையும் எடுத்து போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் வியாபாரத்துல நீ உண்மையாக இருந்தால், பொய் பேசாம, அடுத்தவனை ஏமாத்தாம, அடுத்தவன் பொருளை கொள்ளையடிக்காம உன் வியாபாரத்துல உண்மையாக இருந்தால், உண்மையான வியாபாரத்தின் மூலமாக உன் கையில கிடைக்கிற பொருளை கொண்டு அல்லாஹ் பரக்கத் செய்வான். இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். திராசு இருக்குல்ல, திராசே அளக்கிறதுக்கு தான். இந்த பக்கம் ஒரு திராசு, இந்த பக்கம் ஒரு திராசு, ரெண்டுமே அளக்கிறதுக்கு தான். இது என்ன செய்யலாம்? காந்த தூக்கி கீழே சொல்லி விட்டுறோம். சொல்லி விட்டா அதுல எவ்வளவு நீ திருட போற? கோட்டையை கட்டிட முடியுமா? ஒரு 200 கிராம் 300 கிராம் நம்பி வாங்கிட்டு போறவங்க வீட்டுல போய் திறந்து பாக்குறாங்க, கொஞ்சோன்னு இருக்குது. இல்ல வீட்டுல போய் திறந்து பாக்குறாங்க, 2 பழம் நல்லா இருக்குது, 3 பழம் சொத்தையா இருக்குது. எவ்வளவு வேதனைப்படுவாங்க. என்னடா அது பிள்ளைய சாப்பிடறதுக்காக வாங்கிட்டு வந்தோம், இப்படி ஏமாத்தி போட்டானே, நொந்து போவாங்களா இல்லையா? பிறரை மகிழ்விப்பது நமது வாழ்க்கையில பரக்கத்து கொடுக்கும். பிறரை அந்த நேரம் நல்லா இருக்கும், ஏமாத்திட்டோம் காசு வந்துருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம் அது காசுன்னு, அது முசீபத்து. அது என்னதான்? அது முசீபத்தை பாக்கெட்ல வச்சிருக்கிறோம். இது வந்த உடனே போன், ஏங்க நல்லா இருந்த பிள்ளைக்கு காய்ச்சலுங்க, வாங்க வீட்டுக்கு போவார்.